எந்த ஒரு கேஸை எடுத்துக்கிட்டாலும் அதுல குறைஞ்சது 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. இந்த பார்ட்டிஸ்குள்ள பேர்கள் தான் இதெல்லாம். ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கு ஒரு விதமான பெயர்கள் யூஸ் பண்ணப்படும். முதல்ல பிளைண்டிஃப். ஒரு சிவில் சூட் பிகின் ஆகுறது பிளைண்டிஃப் மூலமா. பிளைண்டிஃப்க்கு தமிழ்ல வாதின்னு பேரு. டார்ட் டிஸ்பியூட்ஸ், கான்ட்ராக்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ்ல பிளைண்டிஃப்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிளைண்டிஃப் பிளைண்ட் ஃபைல் பண்றது மூலமா, அதாவது பிராது ஃபைல் பண்றது மூலமா ஒரு சிவில் சூட் பிகின் ஆகும். இந்த பிராது மூலமா தான் அவர் ஏன் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு என்ன ரெமெடி வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்லுவாரு. சிவில் சூட்னாலே பிளைண்டிஃப்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். பிளைண்டிஃப் போடுற பிளைண்ட், அதாவது பிராதுக்கு பதில் சொல்றவங்க டிஃபெண்டன்ட். டிஃபெண்டன்ட்க்கு தமிழ்ல பிரதிவாதி. அடுத்தது பெட்டிஷனர். பெட்டிஷன்னா மனு, பெட்டிஷன் ஃபைல் பண்றது பெட்டிஷனர், அதாவது மனுதாரர். ஒருத்தருக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, அவங்க பேரு தான் பெட்டிஷனர். ஃபேமிலி லா டிஸ்பியூட்ஸ் லைக் டிவோர்ஸ் பெட்டிஷன், மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன்லலாம் பெட்டிஷனர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ்லையும் பெட்டிஷனர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிட் பெட்டிஷன், கேவியட் பெட்டிஷன், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பெட்டிஷனர்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிவில் சூட் போயிட்டு இருக்கு, பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட் இருக்காங்க. இந்த 2 பேத்துல யாருக்குனாலும் அந்த கேஸ்க்கு நடுவில் ஏதாவது வேணும்னா அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த 2 பேத்துல யாரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் அவங்க பேரு பெட்டிஷனர். ஒருத்தர் போடுற பெட்டிஷனுக்கு பதில் மனு தாக்கல் செய்வாங்கல்ல, அவங்க பேரு ரெஸ்பாண்டன்ட், எதிர் மனுதாரர். வாதி பிரதிவாதி, மனுதாரர் எதிர் மனுதாரர். அடுத்தது கிளைமண்ட். ஒருத்தருக்கு ஒரு கிளைம் இருக்கு, ஒரு உரிமை இருக்கு, அதை கேட்கறதுக்கு அவர் போடுற மனுல அவருக்கு பேரு தான் கிளைமண்ட். இவங்களுக்கு ஒரு கிளைம் இருக்கு, அதை கேட்டு கோர்ட்டுக்கு வர்றாங்க, அதனால இவங்க பேரு கிளைமண்ட். எக்ஸாம்பிள், மோட்டார் ஆக்சிடென்ட் கேசஸ்ல, இன்சூரன்ஸ் கிளைம் பெட்டிஷன்ஸ்ல கிளைமண்ட்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க கேட்குற கிளைம் இவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்லுவாங்கல்ல, அவங்க பேரு இங்கேயும் ரெஸ்பாண்டன்ட் தான். ஆப்போசிட் சைடு எப்பவுமே கொடுக்க முடியாது, இவங்களுக்கு கிடைக்காது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே கொடுத்திருந்தா அந்த பார்ட்டி ஏன் கோர்ட்டுக்கு வர போறாங்க. அடுத்தது கம்ப்ளைனன்ட். கிரிமினல் கேசஸ்னாலே அங்க நியாயம் கேட்டு வர்றவங்க பேரு கம்ப்ளைனன்ட். அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை கோர்ட்டுக்கு கொண்டுட்டு வராங்க, அதனால அவங்க பேரு கம்ப்ளைனன்ட். எக்ஸாம்பிள், கிரிமினல் கேசஸ், கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ், லேபர் டிஸ்பியூட்ஸ், இதுலெல்லாம் ரெமெடி கேட்டு வர்றவங்க பேரு கம்ப்ளைனன்ட்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ், லேபர் டிஸ்பியூட்ஸ்லாம் இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க பேரு ரெஸ்பாண்டன்ட். இதே இது கிரிமினல் கேசஸ்ல பார்த்தோம்னா ஆப்போசிட்டா இருக்கிறவங்க அக்யூஸ்டு. கிரிமினல் கேசஸ்ல பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பா யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பேரு டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட். ஆப்போசிட்டா இருக்கிறவங்க அக்யூஸ்டு. இப்போ இங்க கம்ப்ளைனண்டா இருக்கிறது ஒரு இன்கார்பரல் பர்சன், அதாவது அதுக்கு உயிர் கிடையாது, ஆனா அதுக்கு லீகல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் ஜூரிஸ்டிக் பர்சன்னு சொல்லுவாங்க. லைக் கம்பெனி, கார்பரேஷன், இதெல்லாம் டி ஜூரே கம்ப்ளைனன்ட். இந்த கம்பெனியை யாரு ரெப்ரசன்ட் பண்றாங்களோ இல்ல யார் இந்த கம்பெனிக்கு சார்பா இன்பர்சனா கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்களோ அவங்க பேரு டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட். கிரிமினல் கேசஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பா யாரு கோர்ட்ல வாதாடுறாங்களோ அந்த சைடுக்கு பேரு தான் ப்ராசிக்யூஷன். அது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லைனா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கலாம். அடுத்தது அக்யூஸ்டு. யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவங்க தான் அக்யூஸ்டு. அடுத்தது அப்பலண்ட். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் 2 டேர்ம்ஸை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கேஸ் கோர்ட்ல நடக்குது, ஏக்கும் பிக்கும் நடுவில். இது ஒரு சிவில் சூட். ஸோ ஏ பிளைண்டிஃப், பி டிஃபெண்டன்ட். இந்த கேஸோட முடிவில் ஜட்மெண்ட் பிளைண்டிஃப்க்கு ஃபேவராக வந்திருக்கு. அப்போ பிளைண்டிஃப் தான் இந்த கேஸில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏவை வின்னர்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஏக்கு லீகலாக ஒரு டேர்ம் இருக்கு. ஏக்கு ஃபேவராக கேஸ் டிசைட் பண்ணப்பட்டதுனால ஏவோட பேரு டிகிரி ஹோல்டர். பி இந்த கேஸை லூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள ரன்னர் அப், லூசர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கும் லீகலாக ஒரு பேர் இருக்கு, ஜட்மெண்ட் டெப்தார். இப்போ யார் அப்பீலுக்கு போவா? யாரு இந்த கேஸ்ல தோத்து போயிருக்காங்களோ அவங்க தான் அப்பீலுக்கு போவாங்க. அப்போ பி அப்பீலுக்கு போறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டா? ஏக்கு அகேன்ஸ்டா. பி அப்பீலுக்கு போனதுனால அவங்க பேரு அப்பலண்ட். ஏ இந்த கேஸை மறுபடியும் சந்திக்க போறாங்க, அவங்க பேரு ரெஸ்பாண்டன்ட். இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் அப்பீல். மறுபடியும் இந்த கேஸ்ல பி தோத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன ஆகியிருக்கு?
லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்ஹெல்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் பி அப்பீலுக்கு போறாங்க. இல்ல இந்த தடவை ஏ தோத்துட்டாங்க, பி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா லோவர் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஓவர் டர்ன் இல்லைனா ஓவர் ரூல் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த தடவை யார் அப்பீலுக்கு போவா? ஏ தான் அப்பீலுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஏவோட பேரு அப்பல்லண்ட், பி வந்து ரெஸ்பாண்டன்ட். இந்த கேஸ்ல எந்த சைட்லயாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏ அண்ட் அதர்ஸ் இல்லைனா பி அண்ட் அதர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த அப்பீலுக்கு பேரு செகண்ட் அப்பீல். சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ரூல் பண்ணப்பட முடியுமா? இது இந்த வீடியோக்கான கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணப்பட முடியுமா முடியாதா? முடியும்னா யாரால ஓவர் ரூல் பண்ணப்பட முடியும்? உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி கிரிமினல் கேஸில் ட்ரையலோட எண்டில் அக்யூஸ்ட் கன்விக்டடா இல்லை அக்யூட்டடா அப்படின்னு தெரியும். கன்விக்ஷன்னா தண்டிக்கப்படுறது, அக்யூட்டல்னா விடுவிக்கப்படுறது. இப்போ ஏன்ற பர்சன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப், அது என்ன ஸ்டேட்டோ அதோடைய பேர் இருக்கும். யூனியன் டெரிட்டரினா யூனியன் டெரிட்டரி ஆஃப், அது என்ன யூனியன் டெரிட்டரியோ அதோடைய பேர் இருக்கும். டெல்லினா என்சிடி ஆஃப் டெல்லி, அதாவது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆக்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய பாலிசிஸ் எதையாவது சேலஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அப்போ யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகும்போது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டையே அப்ரோச் பண்ணலாம். அப்பவும் அப்பனன்ட் பார்ட்டி யூனியன் ஆஃப் இந்தியா. எக்ஸாம்பிள் மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த கேஸை எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். செம்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இதுல ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடாம மெட்ராஸ்னு போட்டிருக்கதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா 1969 தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தது, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெட்டிஷனர் செம்பகம் துரைராஜன் நல்ல மார்க் எடுத்திருந்தும் கூட அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்காது. இதுக்கு காரணம் மெட்ராஸ் ஸ்டேட் பாஸ் பண்ண கவர்மெண்ட் ஆர்டர். அது கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டால வாய்டு அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கும். இப்போ தோத்து போயிருக்கிறது மெட்ராஸ் கவர்மெண்ட். அதனால அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டோடைய டெசிஷனை சேலஞ்ச் பண்ணி அப்பீலுக்கு போறாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன், அதாவது அப்பலண்ட் வெர்சஸ் ரெஸ்பாண்டன்ட். சுப்ரீம் கோர்ட்டும் இந்த கேஸ்ல ஹைகோர்ட்டோடைய டெசிஷனை அப்ஹெல்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ புரியுதா எப்படி கேஸ் நேம்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு? இதுக்கு பேரு கேஸ் நேம் இல்லைன்னா கேஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் கேஸ் நேம்ஸை எக்ஸாம்ஸில் எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணும்னா அதையும் பாருங்கள்.